ஒரு பிரம்மாண்டமான விழா மேடை. சிறந்த தொழிலதிபர் மற்றும் நல்ல மகனுக்கான விருது வழங்கும் விழா அது. விழா தொகுப்பாளர் மைக் பிடித்து கம்பீரமாக அறிவிக்கிறார், அடுத்த கேட்டகரி சிறந்த மகன். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள் திருமதி விஜயா மற்றும் அவரது மகன் தொழிலதிபர் மனோஜ். கைதட்டல்களுக்கு இடையே மனோஜும் அவரது அம்மாவும் மேடை ஏறுகின்றனர். விஜயா மைக் பிடித்து பெருமிதமாக பேசுகிறார், என் பிள்ளை படிச்சுட்டு சொந்தமா ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்கான். என்னை வெளிநாட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கான். அவன் எனக்கு கிடைச்ச பெருமை. அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும்தான் என் ஆசை. மேடையில் தன் அம்மாவுக்காக பேசிய மனோஜ், எங்க அம்மா எனக்காக நிறைய தியாகம் பண்ணி இருக்காங்க, சொந்த வீட்டை அடமானம் வச்சு என்னை படிக்க வச்சாங்க, அவங்க பேச்சை நான் என்னைக்கும் மீற மாட்டேன் என நெகிழ்ச்சியுடன் கூறுகிறான். விருது வாங்கிவிட்டு கீழே இறங்கியதும் கதை தலைகீழாக மாறுகிறது. மேடைக்கு வராத ரோகிணி என்ற பெண் அங்கே நிற்கிறாள். மனோஜ் அவளுடன் பிசினஸ் ரீதியாக பேசுவதைக் கண்ட விஜயாக்கு கோபம் தலைக்கேறுகிறது. அவளால்தான் உனக்கு பிசினஸ் வரணுமா? மேடையில என்னை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு வசனம் பேசிட்டு இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு சொரணையே இல்லையா என்று மனோஜை அனைவர் முன்னிலையிலும் சாடுகிறார். அத்துடன் நிறுத்தாமல் ரோகிணியை பார்த்து, வெட்கங்கெட்ட வேளை, ஏன் என் பையன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? தாய்தான் எப்பவும் முதல்ல, அவன் எனக்குத்தான் பிள்ளை, உன்னை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணுவான், போடி இங்கிருந்து என ஆவேசப்படுகிறார். அங்கே ஒரு பெரிய குடும்ப புயல் வீசத் தொடங்குகிறது. மறுபுறம் மீனா மற்றும் அவரது கணவர் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மீனா அன்று நடந்த சில திருமண ஆர்டர்களைப் பற்றி பகிர்ந்து கொள்கிறாள். திடீரென அவன், சத்யாவும் நானும் ரேகாவோட அப்பாவை பார்க்க போனோம். ஆனா நான் அவரை பார்க்கல, சத்யா மட்டும்தான் பேசினான். நீ சத்யாவை திட்டுறியே, அது என்ன கதை எனக் கேட்கிறான். மீனா சலிப்புடன், ஆமா, சொல்லச் சொல்ல கேட்காம அந்த ரேகா பத்தி சத்யா பேசிட்டு இருக்கான், அதான் திட்டுனேன். வேற பொண்ணு பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்கிறாள். அதற்கு அவன், லவ்ன்றதுதானா வர்ற விஷயம் மீனா? லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு எப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்? அவங்களை பிரிக்கக் கூடாது. நான் சத்யாவையும் ரேகாவையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன் என உறுதியாக கூறுகிறான். இதைக் கேட்டு மீனா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க என கவலைப்படுகிறாள். சத்யாவின் காதலுக்கு ரேகாவின் வீட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. ரேகாவின் தந்தை, சத்யா தன் வீட்டிற்கே வந்து பெண் கேட்ட தைரியத்தைக் கண்டு ஆத்திரமடைகிறார். அவரோடு சிந்தாமணி அவசரப்பட்டு சத்யாவை அடிக்க வேண்டாம் என தடுத்து ஒரு தந்திரமான பிளான் போடுகிறார். நம்ம பொண்ணு மேல தப்பு வச்சுக்கிட்டு அடுத்தவங்களைச் சொல்ல முடியாது. முத்து கில்லாடி, அவன் ரேகா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருவான். அதனால ரேகா காணாமல் போயிட்டான்னு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். முத்து நம்ம பொண்ணை பழிவாங்க கடத்திட்டதா சொல்வோம். அப்பதான் சத்யா நம்ம பொண்ணை விட்டு விலகுவான் என சதித்திட்டம் தீட்டுகின்றனர். திட்டத்தின்படி ரேகாவின் தந்தை ரேகாவுக்கு போன் செய்கிறார். நீ தனியா இருக்கிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? உன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். உனக்கு பிடிச்ச லைஃப் தான் நான் கொடுப்பேன். நீ உடனே நம்ம வீட்டுக்கே வந்துரு என பாசமாக பேசுகிறார். ரேகா ஆச்சரியத்துடன், டாடி, திடீர்னு எப்படி உங்ககிட்ட இப்படி ஒரு சேஞ்ச் என கேட்கிறாள். சேஞ்ச் எல்லாம் இல்லைமா, உன் சேஃப்டிக்காக 2 பேரை கார்ல அனுப்பி வைக்கிறேன், அதுலயே வா என்று கூறிவிட்டு தன் ஆட்களிடம் ரகசியமாக, அவளை ஒரு ரூம்ல வச்சு பூட்டுங்க, வெளியே நடக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது என உத்தரவிடுகிறார். கதை ஒரு பெரிய திருப்பத்தை நோக்கி நகர்கிறது. திடீரென போலீஸ் சாதியா வின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது.
சாதியாவின் அம்மா பதற்றத்துடன் பார்க்க போலீஸ் அதிகாரி கேட்கிறார், உங்க பையன் சாதியா ரேகாங்குற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். சாதியாவின் அம்மா அதிர்ச்சியில் உறைந்து போய், ஐயோ, என் பையன் அப்படிலாம் பண்டவன் இல்லைங்க ஐயா, என கதறுகிறார்.